இப்போ அவர் எப்படி ஒரு தனி தமிழ்நாடு ஏன் கேட்குறாராம் இந்து மதத்தை ஒழிக்கிறதுக்காக. ஏதாவது ஒரு சோஷியல் சயின்ஸ் இருக்காதுல்ல. ஒரு ஒரு தேசிய இனம் அது தாயகமாக இருக்கிறது அதுதான் உலகத்தில் பேச்சுதான். ஐநா சமன்றதை விட அதான் கொடுத்துருந்தாங்க. ஒரு நேஷனாலிட்டி வந்து ஒரு தேசிய இனத்துக்கு உரிமையானது, நேஷனை வச்சுக்கிற உரிமை அவங்களுக்கு உண்டு, ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் அவங்களுக்கு உண்டுன்னு சொல்கிறான். நீ அதெல்லாம் படிக்க வேண்டாம், தொலைஞ்சிட்டு போகுது. சாதாரணமாக நம்ம இனம் நமக்கு நாடு அவனுக்கு இந்த 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 இப்போ இந்தியாங்கிறது வெள்ளைக்கார கொள்ளைக்கார பயல்கள் உருவாக்குனது. அவன் நாடு அவன் அனுபவிக்கட்டும். அப்புறம் சேர்ந்துருக்கன்னா சேர்ந்தே இருக்கட்டும், அது தப்பு இல்லை. ஒருத்தர் ஒரே இப்போ யூரோப்பியன் யூனியன் வச்சுருக்கானுங்க. இப்போ ஒரே அரசு இருந்தால் சேருவாங்களா? இல்லை. அவன் அரசு இருந்து நடைமுறையில் ஒருத்தர் உதவியாக இருப்போம் யூரோப்பில் அப்படின்ட்டு யூரோப்பியன் யூனியன் வச்சு அதுக்கு ஒரு பார்லிமெண்ட் வச்சுக்கிட்டு சட்டத்திட்டங்கள் வச்சு வைக்கிறாங்க. தேவை அவங்களுக்கு அவங்களுக்குள்ள சலுகை. ஆனால் ஒருத்தரும் தனித்தனியான அந்த உரிமைகளோட தனி கொடி தனி நாடு சட்டம் இருக்காங்க. ஆமாம், அது மாதிரி வை. இன்னும் நாங்கள் அது கூட கூட சொல்கிறோம் வந்து நீ இராணுவத்தை வச்சுக்க, வெளியுறவு வச்சுக்க, ரூபா நாட்டெடுக்க வச்சுக்க, மற்ற வேலை உனக்கு வேண்டாம். கூட்டாவது சம எண்ணிக்கையில் உறுப்பினர் இருக்கிற புது பார்லிமெண்ட் வந்து உருவாக்கி இது வேண்டாம், இது ஒடுக்குமுறை கருவி. இதெல்லாம் இல்லைன்னா அவன் தனித்தனியாக போயிட வேண்டியதான், பிரிஞ்சு போயிட வேண்டியதான். ஒன்று இதை கொடு, இல்லை என்றால் அவன் செப்பரேஷனாக போயிட்டுருப்பான். அதை தடுக்கவே முடியாது, தமிழ்நாடு உள்பட. எந்த அர்த்தத்தில் எந்த சமூக அறிவியல் படி ஈவே ராமசாமி பேசியிருக்காரு? அவர் அதை கேட்டார் இதை கேட்டார். ஏன் அவருக்குள்ளே பொதிஞ்சிக்கிட்டு போய் போகணும்? ஈவே ராமசாமி வழியாக தான் நான் உலகத்தையும் சயின்ஸையும் வரலாற்றையும் படிக்கணுமா? 5000 ஆண்டுக்கு முன்னாடி தமிழ்நாடுன்னு சொன்னவங்க அப்போ என்ன ஒரு நாடாக இருந்து ஒரு நிர்வாகமாக இருந்தது ஆட்சி அரசு? இனத்தை புரிஞ்சுக்கிட்டவன் தமிழன். மன்னர்கள் தான் தனித்தனி. இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுடைய அந்த அந்த கூட்டத்துக்குள்ளேயே முரண்பட்டவர்கள் பல பேர் இருந்தாலும், உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீங்க எப்படி அண்ணா ஐயா வந்து எப்படி பெரியார் ஐயா வந்து பேசினாங்க, எப்படி பதில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அவரே ஆட்சி அமைத்த பிறகு அவர் காலையில் கொண்டு போய் தானே வைக்கிறாரு, இது தலைவர் ஐயா தான் அப்படின்னு சொல்லல. அப்போ முரண்பாடு இருந்தாலும் அதை ஏத்துக்கிற ஒரு ஏதோ ஒரு இடம் இருக்குல்ல. 2 பேரும் திராவிட சித்தாந்தத்துக்கு இருந்து தமிழுக்கு துரோகம் பண்றவங்க, தமிழினத்துக்கு. அவங்களுக்குள்ள பெரிய பகை முரண்பாடு கிடையாது. தமிழன் தமிழச்சியை ஏமாத்துறதுங்கிறதுல ஈவேராவுக்கும் அண்ணாதுரைக்கும் இது வித்தியாசம் பெருசாக ஒன்றும் கிடையாது. வருத்தப்படுவாங்க நம்ம தம்பிகளில் சில பேர், திமுக உள்ள பெரியவர்கள்லாம்